அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே எந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விருப்பமான இடமாக இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் தான். பெருசா உயர்ந்த கோபுரம் உள்ள பள்ளிவாசலா இருக்கணுமா, இல்லைன்னா ஆடம்பரமான தோற்றம் உள்ள பள்ளிவாசலா இருக்கணுமா, கண்க வரக்கூடிய மினாராக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலா இருக்குமா, உள்ள நுழைஞ்ச உள்ள குழு குழு ஏசி காத்து வீசுற மாதிரி பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லைன்னா உட்கார்ந்தோம்னா பஞ்சு மெத்த மாதிரியான கார்பெட் விரிச்சிருக்க பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணுமா? இப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான் சிறந்த பள்ளிவாசலா இருக்கு. பணத்தை குட்டி கொடுக்குறாங்க, ஆனா பள்ளிவாசல தொழுதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தர் வீண் விரையை செய்தான் தெரிஞ்சு அவன்கிட்ட கொண்டு பொருளாதாரத்தை கொடுத்தா எல்லாம் கேட்க மாட்டானா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் நமக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான வழிகாட்டுதலை தரக்கூடியவர்கள் என்ற ஏகத்துவ கொள்கையையும் அந்த ஏகத்துவ கொள்கையை செயல் வடிவில் காட்டுவதற்காக நாம் தினந்தோறும் தொழுகையையும் நிறைவேற்றி வருகின்றோம். நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த தொழுகையை ஏகத்துவத்தின் அடிப்படையில் தான் நிறைவேற்றுகிறோம், நபி வழியின் அடிப்படையில் தான் நிறைவேற்றுகிறோம் என்று பிரகடனப்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே நாம் பள்ளிவாசல்களை, மஸ்ஜிதுகளை, மர்கஸ்களை அமைத்திருக்கின்றோம். நாம் வீட்டிலே தொழுவதை விட, கடையிலே, தொழில் நிறுவனத்திலே தொழுவதை விட, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே தொழுவதை விட பள்ளிவாசலிலே கூட்டாக தொழுவது 27 மடங்கு நன்மை அதிகம் பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப தனியாக தொழுவதை விட பள்ளிவாசலில் கூட்டாக தொழுவது அதிக நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. பள்ளிவாசல் என்பது தொழுகை நடத்துவதற்கான இடம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஈமான இறை நம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கின்றது. ஒற்றுமையை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இந்த பள்ளிவாசல் இருக்கின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊரிலே அல்லாஹ்வுக்கு, இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் இருக்கிறது எது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே எந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விருப்பமான இடமாக இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம்தான். அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு வெறுப்பிற்குரிய இடம் எது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் ஒரு ஊர்ல எது இருக்குன்னு சொன்னா, எங்க பணம், பொருளாதாரம், வியாபாரம் அதெல்லாம் நடக்குதோ அந்த இடம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடமா. கடை வீதி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம், வியாபாரம் நடக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போன மனுஷன் அல்லாஹ் நினைக்கிறதே கிடையாது. வியாபாரம் நடக்கக்கூடிய கடை வீதிகள்ல மனுஷன் எப்படி இருப்பான்? பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், தன்னுடைய தேவைகளுக்கு ஏதாவது அதுதான் எதிர்பார்த்திருப்பானே தவிர இறை நினைவு இல்லாம போயிருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, வெறுக்கத்தக்க இடம் எது என்று சொன்னால் கடை வீதி. அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் எது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் எது என்று சொன்னால் அது பள்ளிவாசல். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல் தொடர்புடைய அந்த நபர்களை, பள்ளிவாசலுக்காக உழைத்தவர்களை, பள்ளிவாசலை உருவாக்குபவர்களை, பள்ளிவாசலை அதை பராமரிப்பவர்களை, இவர்களை எல்லாம் சிறப்பாக அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டுகிறான். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகிறாரோ, அவர் கட்டுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் மறுமையிலே அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவான். அல்ல வேற எந்த செயல் செய்த ஆளுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தை நம்ம தொழுதாலோ, நோன்பு வச்சாலோ, வேற காரியங்களை செய்தாலோ உங்களுக்கு வேண்டி ஒரு பங்களாவை ரெடி பண்ணி சொர்க்கத்துல நான் தருவன்பில் அல்லாஹ் சொல்லல. எதுக்கு மட்டும் சொல்றான்? யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இறைவனை நினைப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை, ஒரு மர்கஸை கட்டி உருவாக்கி அதிலே மக்களை தொழுவதற்கு அனுமதிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடுப்பான், கட்டி கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனால்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. ஜன்னத்துல ஒரு பைத்து, ஒரு வீடை கட்டி தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பள்ளிவாசல் மூலமாக அதை உருவாக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது.
அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது, அதை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு சாதாரண விஷயமா நினைச்சிடக்கூடாது. பள்ளிவாசல்னா நம்ம என்ன போறோம் வர்றோம் அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. பள்ளிவாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. வெறுமனே தொழுகைக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தல. அங்கதான் குர்ஆனை மக்களுக்கு விளக்கக்கூடிய இடமாகவும் அதை பயன்படுத்துறாங்க. அங்கதான் மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய இடமாகவும் பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் தான தர்மம் கேட்டு வந்தாருன்னா அங்க வச்சுதான் கொடுக்கக்கூடியவரா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இப்ப அந்த அளவிற்கு அனைத்து நற்காரியங்களும் நிரம்ப நடக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் திகழ்ந்திருக்கிறது. அப்படிதான் பள்ளிவாசல் திகழணும். இப்ப அப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான் ஒரு சிறந்த பள்ளிவாசலாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் கெட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய அந்தஸ்தை மறுமையில கொடுக்குறான். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக, சிறப்பு வாய்ந்த ஒரு இதாக பள்ளிவாசல் இருக்குதுன்னு விளங்கிக் கொள்ளலாம். இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பள்ளிவாசல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, மக்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசலை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், எது சிறந்த பள்ளிவாசல், அதை நம்ம பார்க்க வேண்டிய. பள்ளிவாசல் எல்லாமே பள்ளிவாசல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல நயவஞ்சர்கள் கூட பள்ளிவாசலை கட்டினாங்க. மஸ்ஜிது திரார்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசல்ல அவங்க அல்லாஹ் நினைக்கிறதுக்காக கட்டினாங்க, விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களுக்கு காட்டுவதற்காக கட்டினாங்க. அப்படியும் பள்ளிவாசல் இருந்திருக்கிறது, இன்னைக்கு அப்படி இருக்கலாம். பள்ளிவாசலை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணும்? பெருசா உயர்ந்த கோபுரம் உள்ள பள்ளிவாசலா இருக்கணுமா, இல்லைன்னா ஆடம்பரமான தோற்றம் உள்ள பள்ளிவாசலா இருக்கணுமா, கண்க வரக்கூடிய மினாராக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலா இருக்குமா, உள்ள நுழைஞ்ச உடனே குழு குழுன்னு ஏசி காத்து வீசுற மாதிரி பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லைன்னா உட்கார்ந்தோம்னு சொன்னா பஞ்சு மெத்த மாதிரியான கார்பெட் விரிச்சிருக்க பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணுமா? இப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான் சிறந்த பள்ளிவாசலா இருக்குதா? நம்ம யோசிப்போம். இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளிவாசல் எதுன்னா இப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பள்ளிவாசல் ஜும்மா தொழ போகணுமா, பக்து தொழுக போகணுமா, எந்த பள்ளிவாசலுக்கு போனா நல்ல சுகமா இருக்கும், எந்த பள்ளிவாசலுக்கு போனா நல்லா மக்கள் கூட்டம் வரும் வசதியா இருக்கும், எந்த பள்ளிவாசலுக்கு போனா நமக்கு தேவைகள் நிறைவேற்றுறதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கும், இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இப்படிப்பட்ட பள்ளிவாசல அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஆடம்பரமான பள்ளிவாசலை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது அலங்காரித்து செல்லுங்கள் சொல்றான். பள்ளிவாசலுக்கு போற ஆட்கள் அலங்காரமா போகணும், பள்ளிவாசல் அலங்காரமா இருக்குன்னு நல்லா சொல்லியிருக்கிறானா? யாபனி ஆதம புது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், நீங்கள் மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்றீர்கள் சொன்னா உங்களை அலங்கரிச்சு நம்ம நீட்டா போகணும், நம்ம அலங்காரமா போகணும். நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடி பள்ளிவாசலுக்கு போயிடக்கூடாது, அழுக்கு துணியோடி பள்ளிவாசலுக்கு வந்துடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு போனா நீட்டா சிறப்பான உடை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நம்மளை அலங்கரித்து கொண்டு செல்லணும். ஆனா நம்மளை அலங்கரித்து கொள்ள சொன்ன அல்லாஹ் பள்ளிவாசல பெருசா அலங்கரிங்கன்னு சொல்றானா? ஒக்குனு ஒஸ்ரபு ஒலா துஸ்ரிபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிகீன் சொல்லலாம். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லலாம். நம்மளை அலங்கரிக்க சொன்னா அதே அல்லாஹ் பள்ளிவாசல அலங்கரிக்க சொல்லல. அதுக்கு அடுத்ததாக சொல்லலாம், நீங்க உண்ணுங்கள் பருங்குங்கள் ஆனால் வீண் விரைய செய்யாதுங்க. எதையுமே வீண் விரைய செய்யாங்க. தேவைக்கு அலங்காரம் செய்யலாம், தேவைக்கு மீறி அலங்காரம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? தேவைக்கு மீறி அலங்காரம் நடக்குது. மினாராவை பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்குது, உள்ள மெம்பரை பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, பணத்தை குட்டி கொடுக்குறாங்க. ஆனா பள்ளிவாசல தொழுதுக்கு ஆள் இல்லை. பள்ளிவாசல அவ்வளவு ஆடம்பரமா இருக்குது. பள்ளிவாசல உள்ள ஏசியை போட்டுக்கிட்டு தான் தொழுறாங்க. அல்லாஹ்வை தொழுறதுக்கு, இறைவனை தொழுறதுக்கு சொகுசு வாழ்க்கை நமக்கு தேவையா? இறைவனை நினைப்பதற்கு சொகுசு தேவன் மனுஷன் நினைக்கிறான். நம்ம சொகுசா இருந்துட்டு இறைவனை வணங்கணும், கஷ்டமான காலத்துல இறைவன் நினைக்கணும். ஆனா என்ன பண்றான்? சொகுசா எங்க இருக்குது, எந்த பள்ளியில சொகுசான இது கிடைக்குது என்று பார்த்து பார்த்து செல்லக்கூடிய மக்களை பார்க்கணும். இப்படிப்பட்ட பள்ளிவாசல் மூலமாக இவனுக்கு இறை நினைவு வருமா? இவனுக்கு இறை நினைவு விட்டு அகல செய்யுமா இவனுடைய நினைவு? அப்போ பள்ளிவாசல்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கணும்? அந்த பள்ளிவாசல் நமக்கு இறையச்சத்தை தரக்கூடிய பள்ளிவாசல், இதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அல்ல அப்படிப்பட்டதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் இப்படி ஆடம்பரமான பள்ளிவாசலா இருந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள ஒரு பள்ளிவாசல், சஹாபாக்கள் காலத்துல ஒரு பள்ளிவாசல் இப்படி ஆடம்பரமான பள்ளி இன்னைக்கு அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி பள்ளிவாசல் மாதிரி இருந்ததா? அவங்க எப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை வச்சிருந்தாங்க? அந்த பள்ளிவாசல் உள்ள தூண் ஈச்ச மரத்தினுடைய அந்த மரத்தூண் தான் அதோட அதை தாங்கி நிற்கக்கூடிய தூணா இருந்தது. அதோடைய கூரை எப்படி இருந்த இன்னைக்கு மாதிரி காங்கிரீட் போட்டா வச்சிருந்தாங்க? ஈச்ச மர ஓலையில கூரையா பேஞ்சிருந்தாங்க. தரை எப்படி இருந்து சிமெண்ட் போட்டு, சாதாரண இன்னைக்கு சிமெண்ட்டுக்கு மேல பாய்க்கு மேல கார்பெட் போட்டு அவ்வளவு தூரம் சொகுசான ஒரு தரையை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அசுத்தராக காலத்துல கட்டாந்தர மணல் தரை தான், மணல் தரையில தான் அவங்க நின்று தொழுதாங்க.
வெயில் அடிச்சாலோ மழை பெய்தாலோ அந்த தரையில தான் தொழுதாங்க. அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இந்த பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல் மூலமா தொழுத மக்கள் தான் அவ்வளவு இறைச்சி உள்ளவர்களா இருந்தாங்க. அந்த பள்ளிவாசல்கள் மூலமா தொழுதவங்களுக்கு தான் அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை கொடுத்தான். ஆடம்பரமான பள்ளிவாசல் மூலமா சிறப்பை கொடுக்குன்னு நல்லா சொல்லல. அப்ப இந்த பள்ளிவாசல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் சரி, சஹாபாக்கள் காலத்திலேயும் சரி, பள்ளிவாசல்கள் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், எனக்கு பள்ளிவாசல்களை உயரமாக கட்டும்படி அல்லாஹ் கட்டளை மா உமிர்து பி தஸ்ஈதி அல் மசாஜித், உயரமா கட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளை இடணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல பிரம்மாண்டமா பெரிய உயரமாட்டு ஊர்லயே அதான் உயரம் அப்படின்னு சொல்லி கட்டணும்னு சொல்லி எனக்கு கட்டளை இடவில்லை, மா உமிர்து பி தஸ்ஈதி அல் மசாஜித் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? எங்க ஊர்ல உள்ள பள்ளிவாசல் தான் இந்த மாவட்டத்தே பெருசா இருக்கணும் அப்படி நினைச்சு கட்டக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? இருக்கு இல்லையா? பள்ளிவாசல்களை வந்து இந்த மாநிலத்திலே பெரிய பள்ளிவாசலா இருக்கணும், இந்த ஊர்லயே பெரிய பள்ளிவாசலா இருக்கணும், ஊர்ல 4 பள்ளிவாசல் இருந்தா எங்க பள்ளிதான் பெருசா இப்படி நினைச்சு பள்ளிவாசல்களை அலங்கரித்து கெட்டி பிரம்மாண்டமா எழுப்பக்கூடிய நிலையை பாக்குறோமா இல்லையா? ரசூல்லா அப்படியே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை வந்து ரசூல்லா எச்சரித்திருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை பெருமைக்காக பிரம்மாண்டமாக அலங்காரமாக ஆடம்பரமாக எழுப்புவதை ரசூலுல்லாஹ் வந்து லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபாஹ அன்னாசு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களை பெருமைக்காக ஆடம்பரமாக எழுப்பும் நிலை வராமல் மறுமை நாள் வரதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பள்ளிவாசலை வந்து பெருமைக்காக எழுப்புவதை வந்து ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அப்படி நடப்பது காரணம் என்ன? பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்களா? இல்ல, மக்களுடைய நிலையே அதுதான். எந்த பள்ளி நமக்கு வசதியான பள்ளியா இருக்கு, எந்த பள்ளி ஆடம்பரமான பள்ளியா இருக்குது, எந்த பள்ளி செழிப்பான பள்ளியா இருக்குது, எந்த பள்ளியில பணம் நிறைய புழங்குது, இதை பார்த்து செல்லக்கூடிய மக்களாக தான் மக்கள் இன்னைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பள்ளிவாசல் இதுதான் இறையச்ச மக்கள்கிட்ட குறைஞ்சு போறது. மக்கள்கிட்ட இறையச்ச தொழுறது, நோன்பு வைக்க எல்லாம் செய்யறாங்க, 5 நேரம் தொழுறாங்க பள்ளியில போய். ஆனா இறையச்சம் குறைஞ்சு போறது காரணம் என்ன? அங்க போறது வந்து இறைவன் நினைப்பதற்கு என்ன இல்லாம அங்க தொழுகை முடிச்ச உடனே யார் யார் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, அவங்க யார் யார்ட்டெல்லாம் பேசலாம், எவ்வளவு செல்வந்தர்கள் இருப்பாங்க, எவ்வளவு வசதியாக, இப்படி பார்த்து அந்த பள்ளிவாசலை நோக்கி போகும்போது இவங்களுக்கு இறை நினைவு வருமா? இறைவனுடைய நினைவு வருமா? இறை அச்சம் வருமா? நயவஞ்சர்களுடைய நிலை அந்த மாதிரிதான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அவங்களும் ஒரு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் கெட்ட பள்ளிவாசல் சொல்றான். அந்த பள்ளிவாசல் என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வல்லதீன தஹது மஸ்ஜிதல் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கப்லு. மஸ்ஜிதல் லிராரன், அந்த பள்ளிவாசல் வந்து மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசலா இருந்தது. என்ன தீங்கு இருக்குது? இவன் ஏழை பணக்காரன், வசதியானவன் வசதி இல்லாதவன், இவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்க கூடாது என்று பட்டம் தட்டி பார்க்கக்கூடிய மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிலை வந்து அந்த நயவஞ்சர் எழுப்பிய பள்ளிவாசல்ல இருந்தது. அதே மாதிரி குஃப்ரன், இறைவனுடைய மறுப்பு இருந்தது, இறைவனை மறுக்கக்கூடிய தன்மை இருந்தது. ஓ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலுஹு மின் கப்லு, அதாவது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு அந்த பள்ளிவாசல் புகலிடமா இருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிவாசல் இருந்து கொண்டு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிவாசலுடைய நிர்வாகியா இருந்து கொண்டு மார்க்கத்திற்கு எதிரான செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருக்காங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு போரிடமாக அந்த பள்ளிவாசல் இருக்குது. இன்னைக்கு இருக்கு சில பள்ளிவாசல். அந்த மாதிரி பள்ளிவாசல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக போரிடக்கூடியவர்களுடைய அது போரிடமா அந்த பள்ளிவாசல் இருக்கிறது என்று இந்த 4 அம்சங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக நயவஞ்சர்கள் கட்டிய பள்ளிவாசல் இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த மாதிரியான தன்மை உள்ள பள்ளிவாசல் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அந்த பள்ளிவாசல் பக்கமே நம்ம போகக்கூடாது. லா தக்கும் ஃபீஹி அபதான் அல்லாஹ் சொல்றான். அந்த பள்ளிவாசல்ல ஒரு கால் நின்று தொழாதீங்கன்னு சொல்றான். பள்ளிவாசல் வந்து எப்படிப்பட்ட பள்ளிவாசலா இருந்தா தொழணும் என்பதற்கு முன்பாக அல்லாஹ் எந்த பள்ளிவாசலா இருந்தா தொழக்கூடாதுங்கிறதை விளக்கிறான். தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல், இறைவனை மறுக்கக்கூடிய பள்ளிவாசல், மக்களுக்கிடையே பிளவு ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசல், அல்லாவுடைய தூதருக்கு எதிராக போரிடக்கூடியவர்களுக்கு போரிடம் அளிக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த மாதிரியான 4 தன்மையுடைய பள்ளிவாசல் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல்ல நீங்க நின்று தொழவே செய்யாதீங்க, தொழுது வேஸ்ட்டுங்கிற மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த மாதிரியான தன்மை உள்ள பள்ளிவாசல்ல நம்ம புறக்கணிக்கணும். ஆனா எந்த மாதிரியான பள்ளிவாசல நம்ம நோக்கி போகணும்?
பள்ளிவாசல் ஆடம்பரமா இருக்கக்கூடிய பள்ளிவாசலா இருந்து நினைக்க கூடாது. பள்ளிவாசல் சின்ன பள்ளிவாசலா இருந்தாலும், கூரை வேயப்பட்ட பள்ளிவாசலா இருந்தாலும், சொகுசு இல்லாத பள்ளிவாசலா இருந்தாலும், வசதியற்ற பள்ளிவாசலா இருந்தாலும், நமக்கு இறையச்சத்தை தரக்கூடிய பள்ளிவாசலா இருக்கும். மஸ்ஜிதன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்கூமு ஃபீஹி. ஆரம்ப காலம் முதல் இறையச்சத்தில் எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த தக்குவா எந்த பள்ளிவாசல்ல இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல்ல நீங்க நின்று தொழுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். இப்ப நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பள்ளிவாசல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆடம்பரமா நினைக்க கூடாது. அந்த பள்ளிவாசல் நமக்கு இறையச்சத்தை தரக்கூடிய பள்ளிவாசலா இருக்கணும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் இருந்து தொழக்கூடியவர்கள் தான் தூய்மையானவர்கள் சொல்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் அன் யதஹரு. அந்த பள்ளிவாசல் தொழக்கூடியவர்கள் தான் தூய்மையானவர்களா இருக்கிறார்கள். ஒல்லாஹு யுஹிப்புல் முதஹிரீன். அல்லாஹ் தூய்மையானவர்களை மட்டும்தான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுறான். இது 9வது 108வது 107வது 108வது பார்க்கிறான். இப்ப எந்த பள்ளிவாசல தொழக்கூடாது, எந்த பள்ளிவாசல தொழலாங்கிறத அல்லாஹ் தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறான். அப்ப இந்த பள்ளிவாசல் நம்ம எப்படிப்பட்டதா இருக்கணும்? நமக்கு உள்ளத்துல இறைச்சத்தை தரக்கூடியதா இருக்கணும். நம்ம உள்ளத்துல இறை நினைவை ஊட்டக்கூடியதா இருக்கணும். நம்ம உள்ளத்தை திசை திருப்பக்கூடியதா பள்ளிவாசல் இருக்க கூடாது. அல்லாஹ் நம்ம உள்ளத்தை தான் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றமான்னு பார்க்க மாட்டான். நீ உள்ளத்துல எண்ணத்தோடு வந்திருக்கிற அதான் பார்ப்பான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையோ தோற்றத்தையோ பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலுக்கும். உங்களுடைய அந்த உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளை தான் அல்லாஹ் பார்ப்பான். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், எவ்வளவு வசதியா இருக்கிறோம், அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். என்ன பார்ப்பான்? நீ என்னமாய செயலை செய்யக்கூடியவரா இருக்கிற, உன்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்குது, அதுதான் அல்லாஹ் பார்ப்பான். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்துல நல்ல எண்ணத்தை ஊட்டக்கூடியதாக பள்ளிவாசல்கள் இருக்கணும். அந்த பள்ளிவாசல்கள் தொழும் பொழுதுதான் நமக்கு இறை நினைவு, இறை அச்சம் வரும். உல தூய்மை தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கான். நம்ம என்னதான் நல்ல காரியங்கள், எவ்வளவு பெரிய நல்ல காரியம் செய்தாலும் அந்த காரியங்கள் அல்லாவுக்காக வேண்டி நம்ம செய்தாதான் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அல்லாஹ் அதை தூக்கி வீசிடுவான். வீசுறது மட்டும் இல்லாம நம்மையும் தூக்கி நரகத்துல வீசிடுவான். நம்ம உள்ளத்துல நல்ல எண்ணம் இல்லாம இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் என்றது எண்ணம் இல்லாம ஒரு காரியத்தை செய்தோம்னு சொன்னா அதுக்காக வேண்டி அல்லாஹ் நன்மையை தராம விடுறதோடு மட்டும் இல்லாம நீ எனக்காக செய்யாம எதுக்காக வேண்டி செய்ததுன்னு சொல்லி நம்ம நரகத்துல போட்டுருவான் என்று கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சம்பவம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட சம்பவம் தான். 3 பேரை அல்லாஹ் மறுமையில கூட்டு விசாரிப்பான். ஒண்ணு உயிர் தியாகி, ஒண்ணு வள்ளல், இன்னொருத்தர் ஆலிம். இந்த 3 பேர் உலகத்துல செய்யக்கூடிய நற்காரியங்களை சிறந்த செய்யக்கூடியவர்கள். ஷஹீத் அந்தஸ்து சாதாரண அந்தஸ்து கிடையாது. தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில விடுறான். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பிறகு கூட அதை உயிரை விடக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி உயிரை இழக்காமல் அவன் உலக ஆதாயத்துக்காக செய்தான்னு சொன்னா அல்லாஹ் அவனை நரகத்துக்கு போய் சொல்லிடுவானா. ஒருத்த பொருளாதாரத்தை செல்வத்தை மக்களுக்கு வாரி வழங்குறான். அந்த செல்வத்தை அல்லாவுக்காக வேண்டி வாரி வழங்காம யாராவது நம்மளை மதிக்கணும், நமக்கு பெருமை கிடைக்கணும்னு செய்தாங்கன்னு சொன்னால் அவனையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு ஆலிம் இருக்கிறாரு, தனக்கு கிடைத்த அறிவை, தனக்கு கிடைத்த நாலெட்ஜை வைத்து மக்களுக்கு நல்ல உபதேசத்தை செய்து நல்பாதையை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்வது அவருக்காக 4 பேர் நம்மளை போகணும் என்பதற்காக செய்தார் என்று சொன்னால் அவரையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நரகத்திற்கு அனுப்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை ஒரு மனிதன் செய்தாலும் அந்த நல்ல காரியத்திற்கு கூலி எப்ப நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த காரியம் உல தூய்மையோடு இருக்கணும். அலிமுன் பிதாத்தி சுதூர். அல்லாஹ் உள்ளங்களை மட்டுமே பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். இப்ப உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கும்போது நம்ம உள்ளம் அல்லாவுக்காக வேண்டிதான் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு இருந்தது சொன்னால் அப்பதான் அதற்கான கூலியை அல்லாஹ் தருவான். நம்ம உள்ளத்துல அல்லாவுக்காக வேண்டி இல்லாமல் இந்த உலக ஆதாயத்துக்காக எவ்வளவு பெரிய உயிர் தியாகத்து அளவுக்கு பெரிய காரியத்தை நம்ம செய்தாலும் அல்லாஹ் அதை நம்ம மூஞ்சை தூக்கி வீசி நம்ம நரகத்துக்கு அனுப்பி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம தொலை வரக்கூடியவர்கள் பள்ளிவாசலுடைய நிலையை பார்த்து பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடாது. இந்த பள்ளிவாசலுக்கு போனா நம்முடைய நிலை உயரும், இந்த பள்ளிவாசலுக்கு போனா நமக்கு தேவைகள்லாம் கிடைக்கும், இந்த பள்ளிவாசலுக்கு போனா சொகுசா தொழுதுட்டு வரலாம், இப்படி நினைத்து கொண்டு ஒரு பள்ளிவாசலை நம்ம தேர்ந்தெடுத்து சென்றோம் என்று சொன்னால் அதுக்கான கூலி மறுமையில கிடைக்கவே செய்யாது. அல்ல அதை தூக்கி இந்த மாதிரியான பெரும் தியாகம் செய்தவர்களுக்கு தூக்கி வீசுற மாதிரி தூக்கி வீசுறோம். நமக்கு தேர்வு எப்படி இருக்கணும்? பள்ளிவாசல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் இறை நினைவு வருகிறதா, இறை அச்சம் வருகிறதா, அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாக வருகிறதா, அல்லாஹ்வை நினைப்பதற்கான வாய்ப்பு இந்த பள்ளிவாசல்ல இருக்கிறதா, அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நம்ம பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இறையச்சமுடைய அந்த பள்ளிவாசல்கள் தான்
சிறந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு விளக்கி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே ஆடம்பரமான பள்ளிவாசல்களை தேர்ந்தெடுப்பதை விட பள்ளிவாசல் சிறிய பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, அந்த பள்ளிவாசல் மூலமாக நமக்கு மார்க்கத்தின் கடமைகளை சரிவர நிறைவேற்ற முடிகிறதா, அத்தனை விஷயங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது என்று பார்த்து பள்ளிவாசல்களை தேர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான பள்ளிவாசல் தான் அல்லாஹ்விடம் சிறந்த பள்ளிவாசலாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எந்த பள்ளிவாசல்கள் சிறந்த பள்ளிவாசல்கள் என்று குறிப்பிட்டதை உங்கள் விளக்கமாக முதல் உரையிலே நாம் தெளிவுபடுத்தினோம். இதை தெளிவுபடுத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் மத்தியிலே பெரும்பாலும் என்ன மாதிரியான சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால், பெரும் பள்ளிவாசல்களுக்கு நாம தான தர்மம் செய்வதுதான் நமக்கு நன்மையை பெற்றுத் தரும், இந்த உலகத்திலே நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று தர்மங்களை ரமலான் மாதத்திலும் செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. பொருளாதார சமநிலையை அதிகம் வலியுறுத்தியிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டிய அந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அப்படி மற்ற மார்க்கத்திலே இருந்து கொண்டே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், பெரும் பள்ளிவாசல்களுக்கு நன்கொடை செய்வது, தான தர்மம் செய்வது, அதற்கான உதவிகளை செய்வதை அதுதான் நமக்கு சிறப்பை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையிலே செய்து வருகிறோம். அதனை நாம் வரக்கூடிய காலங்களிலே கவனத்தில் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து பள்ளிவாசல்கள் தேவையுடைய பள்ளிவாசல்களுக்கு அதிகம் நாம் தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் வலியுறுத்துகிறார்கள். தேவையுடையவர்களை தேடி சென்று உதவி செய்வதுதான் இறைவனிடம் நன்மை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்கிறது. இருக்கிற பக்கமே அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ் எதை எச்சரிக்கிறானோ, குலு வஸ்ரபு ஒலா துஸ்ரிபு என்று எதை எச்சரிக்கிறானோ, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று நம்ம எச்சரிக்கிறானோ, அந்த எச்சரிக்கையை மீறி வீண் விரயம் செய்யக்கூடிய இடங்களிலேயே அதிகம் பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ரமலான் மாதத்தை ஒரு பக்கம் பார்த்தா சில பள்ளிவாசல்கள்ல நோன்பு திறப்பதற்கு கஞ்சி வைப்பதற்கே பொருளாதாரம் பணம் இல்லாத நிலை, கஷ்டம், அந்த மாதிரி நிலை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சியையும் தாண்டி 3 வேளை உணவு கொடுக்கக்கூடிய நிலை, அது போக வகை வகையா ருசியான உணவுகளை கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த மக்கள் அதை கொடுக்கக்கூடிய இது யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்விடம் கேள்வி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கேட்டு விசாரித்து கொடுப்பது அவங்க மீது கடமை இருக்குது. ஒருத்தர் வீண் விரையை செய்தான் தெரிஞ்சு அவன்கிட்ட கொண்டு பொருளாதாரத்தை கொடுத்தா எல்லாம் கேட்க மாட்டானா? உனக்கு விசாரிச்சு கொடுப்பது உன் மீது கடமையா இருக்குதா இல்லையா? ஒருத்தர் திருடான்னு தெரிஞ்சா அவனுக்கு திருட்டுக்கு துணை போறது நம்ம மேல குற்றமா இல்லையா? அப்ப அந்த குற்றத்தை செய்யக்கூடியவளா நம்ம ஆயிரும். அதனால நம்ம ஒரு பொருளாதாரத்தை எந்த தான தர்மத்தையும் ஜக்காத்தா இருந்தாலும் சரி, எதையும் நம்ம செய்யக்கூடியவளா இருந்தாலும் விசாரித்து செய்யணும். பொருளாதாரத்தை நம்ம ஒரு நன்மையை எதிர்பார்த்து செய்யறோம். அந்த நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம் தீமைக்கு துணை போகக்கூடியதா இருக்கக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு துணை போகக்கூடியதா இருக்கக்கூடாது. வீண் விரயத்திற்கு துணை போகக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்ப அதை கவனித்து விசாரித்து செய்யக்கூடியவளா இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை தெரியப்படுத்துகிறோம்.